ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோஷி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது மேதா சூக்தத்தில் இருக்கக்கூடிய சாந்தி பாடம் அப்படின்னு சொல்லுவார். இப்பொழுது அடுத்ததாக அம்பாளினுடைய ஸ்துதியாக ஓம் வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்ரதாம் மணிகணைர் நானாவிதைர் பூஷிதாம் பக்தாபீஷ்ட பலப்ரதாம் ஹரிஹர பிரம்மாதிபிஸ் சேவிதாம் பார்ஸ்வே பார்ஸ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிஹி. இது லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய தியான ஸ்லோகம். நாம போன தரம் திரிஷதியில பார்த்தது 237வது நாமமா இருக்கக்கூடிய சர்வோ துங்காயை நமக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்திலும் உயர்ந்தவள், அவளுக்கு மிக்காள் யாரும் கிடையாது, அவருக்கு இணையே கிடையாதுங்கிறப்போ மிக்காளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமான் அம்பிகையை எப்படி உயர்வா சொல்றாருன்னு பார்க்கணும். திருஞான சம்பந்தர் யாரு? அம்பிகையினுடைய திருப்பால் அருந்தியவர். அதனால் அவர் திருஞான சம்பந்தர் என சிறப்பாக போற்றி புகழப்படுகிறார். அவர் அம்பிகையை பாடும் பொழுது பந்து சேர்விரலாள் பவள துவர்வாயினாள் பனிமாது மதி போல முகத்துடையாள். தன்னுடைய அன்னையை மைந்தன் பாடுவது போன்றது. வானவர் எத்திசையும் நிறைந்து நித்தியம் பலம் செய்து மாமலரால் புந்தி செய்யப்படுபவள். போற்றி புகழ்ந்து அன்னைய என்னுடைய அன்னை இந்த சிறப்பு உடையவள் அப்படின்னு அவர் பாடுறார். இதையே நாவுக்கரசர் இறை தத்துவத்துக்கு இணையாக ஒன்றுமே சொல்ல முடியாதுங்கிறத நேர்வார் ஒருவரையும் இல்லாய் அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமானும் சொல்றார். ஸோ எந்த கிரந்தங்கள் எடுத்தாலும் இறை தத்துவத்துக்கு இணையாக வேற எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. லலிதா சாஸ்திரநாமத்தில் என்ன சொல்றா? ஸ்ரீ ராஜ ராஜார்ச்சிதாயை நமஹ தேவர்ஷிகண சங்காத தூயமானாத்ம வைபவாயை நமஹ. அதாவது 33 தேவர்களும் அம்பிகையினுடைய சரணார விந்தத்துல தான் இருக்கா அப்படிங்கிறதையும் இது சொல்றார். இதே மாதிரி பதிகத்துல, நம்ம அபிராமி பதிகத்துல அம்பிகை வர சொல்றப்ப எப்படி சொல்றோம்? மங்கள மிகுந்த நின் பதியுடன் அருள் செய். பார்வதி பரமேஸ்வரராக என்னுடைய தந்தை தாயாக நீங்கள் 2 பேரும் மங்களமாக எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு அபிராமி பதிகத்துல நம்முடைய அபிராமி பட்டரும் நமக்கு சொல்றார். இதே மாதிரி கிரந்தத்தை
நாம கல்யாண விருஷ்டிஸ்தவம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல என்ன சொல்றா அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான தெரிந்த பாட்டு தான் இது. சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான நிரதானி சரோருகாட்சி த்வத்பந்தனானி துரிதாஹரணோத்யதானி மாமேவ மாதரநிசம் கலயந்து மான்யே. தாயே, தாமரை மலர் போன்ற நேத்திரங்கள் உள்ளவளே, சகல ஐஸ்வர்யங்களை உண்டு பண்ணுவதும் தருவதும் எல்லா புலன்களையும் ஆனந்தப்படுத்துவதும் சாம்ராஜ்யத்தையே தருவதில் ஈடுபட்டவளுமான என்னுடைய பாபங்களை போக்குவதில் மிக ஊக்கமுடையவளுமான உன்னை குறித்த திருநாமங்கள் பூஜிக்கத்தக்கது. தாயே, அன்னையே, தேவியே, எப்பொழுதும் சததம் நான் உன்னை நினைத்து இந்த திருநாமங்களை நான் சொல்வதாக என்னை நீ ஊக்குவிப்பாயாக. அதாவது இதுதான் முக்கியம். திருநாமங்கள் இருக்கு, அதை நாம நாள் முழுவதும் மனதால் சிந்தித்து சிந்தித்து அவளுடைய பாதங்களை நாம எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நம்முடைய வயதான காலத்தில் நம்முடைய நிலை என்ன, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத திருப்புகழ்ல முப்புற்று அப்படின்னு தொடங்குற பாட்டுல கூட்டிற்புக்கு உயிர் அலையாமுன் கூற்ற தத்துவ நீக்கி பொற்கழல் கூட்டி சற்றருள் புரிவாயே. முருகக்கடவுளை வேண்டுவது போல நம்மளை பொறுத்த வரைக்கும் முருகன், சிவன், ஐயப்பன், ராமர், லக்ஷ்மணர், விஷ்ணு எல்லாமே ஒண்ணு. எல்லாமே இறை தத்துவத்தினுடைய வேறு வேறு வேதமில்லாத வடிவங்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால எந்த கிரந்தத்திலேருந்து வாங்கினாலும் எதுக்கு வேணாலும் நம்ம ஒப்புமையாக நம்ம சொல்ல முடியும். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்றா? என்னுடைய தளர்ந்த சற்றும் பலமற்ற உடலில், நமக்கு வயதாயிடுத்துனா வயோதிகத்துல முப்புற்ற காலத்துல அவ என்ன செய்யணுமா? நீ புகுந்து என் உயிர் தவித்து தவித்து இருக்கும் பொழுது அந்த காலன் என்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய, தவிர்க்க முடியாத, அது இன்டிஸ்பென்சிபிள், அது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எப்ப நம்ம ஜனனம் வந்துருத்தோம் அப்ப மரணம் வரத்தான் செய்யும். அப்ப அந்த காலன் என்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அகற்றி உன்னுடைய அழகிய பொன் திருவடியில், தாமரை திருவடியில் என்னையும் சேர்த்து சிறிது அருட்புரிந்து கருணை செய்வாயாக முருகன் கடவுளே அப்படின்னு வேண்டுங்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இதையே இன்னொரு திருப்புகள் என்ன சொல்றா? வார்த்தை சிற்பர பொற்பமர் பெருமாளே. அதாவது அந்த இறை தத்துவம் எப்படி இருக்கான்? சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டு மிக அழகாக சுந்தரமாக விற்றிருக்கும் அந்த வள்ளி தெய்வயானையோடு சேர்ந்த பெருமாள், கந்த பெருமாள், அவரை வேண்டுங்கிற மாதிரி இருக்கு. அவர் யாரு? அந்த இறை தத்துவம் எப்படி அகோச்சரமா இருக்கு, அவ்யயமா இருக்கு, அழிவில்லாமலும் இருக்கு, நம்முடைய மனதிற்கும் வாக்கிற்கும் எட்ட. அதனாலதான் என்ன சொல்றார்? வார்த்தை சிற்பர பொற்பமர் பெருமாளே அப்படின்னு. சுந்தரர் பெருமார் தன்னுடைய 7ஆம் திருமுறையில என்ன சொல்றார்? அந்த இறைவனுடைய, அந்த இறை தத்துவத்தினுடைய உயர்வை சொல்றப்போ, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் உன்னை தொழுவார் அவர் துயர் ஆயின தீர்த்தல் உன் தொழிலே அன்றி உன்னை விட்டால் எனக்கு கதி என்ன. ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது.
எல்லா வடிவமும் நீதான். ஆனா நான் உன்னை தொழுதலுக்குன்னு வந்துட்டேன். சோ நீதான் என்னை காப்பாத்தணும்னு. அதற்கும் ஒரு படி மேல போய் ஒரு சரண்டரா என்ன சொல்றாருன்னா, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனடாமே. நம்ம அந்யதா சரணம் நாஸ்தின்னு சொல்லுவோமே, அதனுடைய அர்த்தம் தான் இதனுடைய அர்த்தம். அதான் அவர் என்ன சொல்றாரு, உன்னை தொழுவார் அவர் துயர் ஆயின தீர்த்தல் உன் தொழிலே. எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் வெறும் பக்தி மட்டும்தான் செய்வேன், நீ என்னை வந்து ஏத்துக்கணும்னு சொல்லி அப்படியே 2 திருவடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி உள்ள சுந்தர பெருமானுடைய 7ஆம் திருமுறை சொல்றது. இதுலயே வந்து எப்படி அவளை போற்றணும், அந்த அம்பிகையை நம்ம எப்படி போற்றுறது அப்படிங்கிறதுக்கு திருப்புகழ்ல சுருளழகங்கிற அந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல பொருளை பார்த்துப்போம். அறிவு இன்னது என்பதை நுண்ணறிவாகவே கொண்டு அறிந்து பூரண ஞானம் பெற்று சுத்த ஞான வெளியாகவே அனைத்தையும் கண்டு அந்த மெய் ஞான இன்ப அமுதத்தை, உன் கருணையை, உன் அருளை ஓய்வின்றி, அதுதான் ரொம்ப முக்கியம், ஓய்வின்றி பருக எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அந்த திருப்புகழ் எப்படி பாடுறான்னா, அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனமாதி எங்கும் வெளியுற மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே என அருணகிரிநாதர் நமக்காக வேண்டுவது போல. ஏன்னா அருணகிரிநாதருக்கு இறைவனுடைய அருள் ஆரம்பத்திலேயே கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் பாடினது எல்லாமே நம்மை போன்ற ஜீவர்களுக்காக, நம்மை போன்ற ஒரு சிற்றறிவில, ஒரு சிற்றின்பத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நமக்காக பாடினதுதான் அப்படின்னு நம்ம அவர் புரிஞ்சுக்கணும். இதே அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டர் என்ன சொல்றார், இந்த அசடன் மேல் கருணை வருமோ. அசடன்னா யாரு, நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்கிட்டையும் உனக்கு கருணை வருமோ, இந்த அசடன் மேல் கருணை வருமோ அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். நாம வந்து முருகர், விநாயகர், அம்பாள்னு சொல்லி பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாம் ஒரு தனி மனிதனா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், வீட்டுல அப்பாவா இருக்கும், குழந்தைக்கு வந்து அப்பா, அப்புறம் வந்து வீட்டுல வந்து கணவன், அப்புறம் நம்முடைய அப்பாவுக்கு வந்து நம்ம பையன், இது மாதிரி ஆபீஸ்ல வந்து நம்ம ஒரு மேனேஜராவோ ஏதோ ஒரு பதவியை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுது நம்மளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜரும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோடு இருக்கக்கூடிய தந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது கடமையாக செய்யக்கூடும் பொழுது கொஞ்சம் கூட அதுல கண்டிப்பு இருக்கும், அதுல வந்து பற்று என்பது இருக்காது. வேற நம்ம வீட்டுல வந்து நம்ம குழந்தையோடையோ இல்லை மனைவியோடையோ இல்லை நம்ம தந்தை தாயோடையோ பழகும் பொழுது அதுல வந்து பாசம் என்ற உணர்வு இருக்கும். ஸோ அதனால மேனேஜரா இருக்கக்கூடியவர் வந்து நல்லவரா இருக்கார், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவா இருக்கக்கூடியவர் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து ஒரே மனிதனுடைய வெவ்வேறு பான்மையில தன்மையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இறைவனுடைய அந்த கிருத்தியங்கள், பஞ்சவித கிருத்தியங்கள் வரும்பொழுது ஒவ்வொன்றினும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த கடவுளை நாம வந்து வணங்கும் பொழுது அந்த தன்மையோடு இருக்கிறது நம்ம வந்து வித்தியாசமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றுதான், இறைவன் என்பது ஒன்றுதான், அந்த பேதம் இருக்கவே கூடாது. அந்த பேதம் இருக்கும் வரை நம்மால் பக்தியால் சிறக்க முடியாது என்பதுதான் முன்னோருடைய கருத்தாக இருக்கிறது. திருப்புகழ்ல ஆங்குடல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டுல அந்த அம்பிகையினுடைய அந்த இறை தத்துவத்தினுடைய திருவடி மகிமையை எப்படி சொல்றான்னா, வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே, உன்னுடைய திருவடி எனக்கு வேணும். அது மாத்திரம் இல்ல, ஊன்றிய பதங்கள் தருவாயே. அது இன்னொரு இடத்துல அதே பாடல்ல கடைசியில மாந்துரை அமர்ந்த பெருமாளே என திருவடி மகிமையை அருணகிரிநாதர் கூறுவதாக குறிப்பிட்டு நம்ம பார்க்கிறோம் இங்க. அடுத்தது அதே மாதிரி நாவுக்கரசர் என்ன சொல்றார் இறை தத்துவத்தை,
தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவது. அப்பா ஒன்ன நாங்க சரண்டர் ஆயிட்டோம், நீ திரும்ப 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 நீங்க என்ன பிறக்க வைக்காம இந்த பவசாகரத்திலிருந்து நீதான் காப்பாற்றணும் தான் சொல்லிட்டேன். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவது. இது திருநாவுக்கரசனுடைய கூற்று. அதே இதுல திருப்புகழ அதிரும் கழல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு என்ன சொல்றாருன்னா, அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. யார் பண்ணணுமா? பல குன்றிலும் அமர்ந்த கந்த பெருமாளே. எல்லாமே அந்த திருவடி மகிமை, அந்த உருவ மகிமை, அந்த இறைவனுடைய அந்த கருணாசாகரத்தன்மையை போற்றி புகழ்வது. ஏன்னா நாம எடுத்திருக்கிற நாமம் சர்வோத்துங்காயை நம. அவளை விட மிக்கவள் யாருமே இல்லை, அவளோட கருணை புரிபவள் யாருமே கிடையாதுங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடியது தான் இருக்கும். அந்த அம்பிகை யாரு? ஒப்புயர்வுற்ற ஒரு மிக்கார், ஒரு சைத்தன்ய ரூபம். அது நம்முடைய எப்படி பரவி நிற்கிறது அப்படிங்கிறத ஸ்ரீ நாராயண சூக்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. அதையும் நாம இங்க பார்க்கலாம். தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோர்த்வா வ்யவஸ்திதஹ நீலதோயத மத்யஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. வித்யுத் அப்படின்னா மின்னல் அர்த்தம். நீவார சூகவத்தன்வி பீதாபா அஸ்வத் அனுபமா தஸ்யாஷிகாயா மத்யே பரமாத்மா வ்யவஸ்திதஹ. இங்க அங்க இல்லாம மின்னல் போன்று இந்த நெல்லானது முதல்ல முளைச்சு வரும் இல்லையா, முளைச்சு வரப்போ ஒரு சின்னதா வெளியில வரும் இல்லையா, அது போல நம்முடைய உடம்பிலே பரவி இருக்கக்கூடிய அந்த சைதன்ய ரூபத்தை நான் இங்க தியானம் பண்றேன் அப்படிங்கறதான் நாராயண சூக்தம். அதான் சொல்ற தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியூர்த்வா வ்யவஸ்திதஹ நீலதோயத மத்யஸ்தாத் வித்யுல்லேகேவ. வித்யுத் போல, மின்னலை போல அப்படின்னு அர்த்தம். பாஸ்வரா. அபிராமி பட்டர் என்ன சொல்ற? கருணை பொழி விழிகளும். அதாவது அவளை கருணாரச சாகராயி நமக லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமம் இருக்கு. அது போன்று கருணையை நம்மள பொழியறதுக்கு காத்துன்னு இருக்காள். நாம தான் கோஆபரேட் பண்ணி அம்பாளை நோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கணுமே தவிர, நாம ஒரு ஸ்டெப் வைக்கிறப்போ அவள் 2 பதங்கள் நம்மை தூக்கி வரும், நம்மளை நோக்கி வருவாள். ஏன்னா ஸ்ரீபதாம்புஜாயை நமக அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்றோம். திருப்புகழ்ல திருவடி மகிமையை அரஹர சிவன் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாட்டு என்ன சொல்றாருன்னா, பரிபுர கமலமது அடியினை அடியவர் உளமதில் உர அருள் முருகேச. என்ன அர்த்தம்? தாமரை மலர் போன்ற, அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற உன் பொன் திருவடிகளை அடியார்களின் உள்ள தாமரை, பாதமும் தாமரை, நம்முடைய உள்ளமும் தாமரை, உள்ள தாமரையில் நன்கு பொருந்துமாறு அருட்செய்வாயாக. யார் செய்யணும்? முருக கடவுளே என வேண்டுவது போல அமைந்துள்ளது இந்த திருப்புகழ் பாட்டு. இதே அபிராமி பதிகத்திலும் என்ன சொல்றாருன்னா, எனது முன் நின்று மந்தகாசமும் ஆக. எதுக்கு வரணும்? என் வல்வினையை மாற்றுவாயாக. ஏன்னா இந்த வல்வினை இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த பவசாகரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால என் வல்வினையை மாற்றுவாயா. எப்போ? எனது முன்னின்று மந்தகாசம். மந்தகாசம்னா அம்பாளுடைய அந்த புன் சிரிப்போட நீ என்ன காப்பாற்றணுமா, என்னுடைய வினையை மாற்றணும். யார் மாற்றணும்?
முதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அந்த அபிராமி இதை பண்ணணும் அப்படின்னு அபிராமி பதிகத்துல அந்த அபிராமி பட்டர் சொல்ற. இதே ஞான சம்பந்தர் தன்னுடைய 1ஆம் திருமுறையில 23வது பதிகத்தில் என்ன சொல்றாருன்னா, நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே. நெறியால்னா என்ன அர்த்தம்? பக்தி நெறியால் தொழுவார் தம் வினைகள் நீங்குமே அப்படின்னு ஞான சம்பந்தரும் சொல்ற. சோ பக்தி நெறி மட்டும்தான் நம்முடைய இந்த எவ்வளவு பெரிய வினைகளா இருந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி உடையது. இப்ப நிறைய இடத்துல நம்மளை வந்து கேட்பா இல்லையா, நீங்க கடவுளை நேர்ல பார்த்திருக்கீங்களா, இவ்வளவு பக்தி பண்றேன்னு சொல்றேன் பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, நம்முடைய அதுக்கு உள்ள பதில் என்னவா இருக்கும்னா, கடவுள் என்னை பார்த்திருக்கிறார். நாம கடவுளை பார்க்கிறோமோ இல்லையோ, கடவுள் என்னை பார்த்திருக்கிறார் என்ற திருப்தி தான் நமக்கு வேணும். இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம், கோவில்ல போய் உள்ள போறதே நம்ம எதுக்காக போறோம்னா, கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் அந்த இறைத்தன்மை நம்மை நோக்கி நமக்கு அருள் செய்கிறது. அதை தான் நம்ம விரும்பி போறோம். நம்ம கூட்டமா இருக்கலாம், உள்ளேயே போக முடியாம இருக்கலாம், நம்மளால இறைவனுடைய வந்து பார்க்க கூட முடியாது. ஆனா இறை சன்னதிக்கு நம்ம போயிட்டோம், அங்கிருந்து நாம பார்க்கணும். இப்போ திருநாளை போவார்னு ஒரு நாயன்மார் இருந்தார். அவர் வந்து கொடிமரத்திலிருந்து, அந்த கொடிமரம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அங்கிருந்து இறைவனை தொழும்பொழுது அந்த இறைவனுடைய தீட்சண்யம் வீக்ஷணம் வந்து கடாட்சம் வந்து அவர் மேல பட்டு அவருக்கும் அருள் புரிந்ததாகத்தான் நம்ம புராணம் சொல்றது. கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமகாங்கிறது வந்து நம்முடைய லலிதா சகஸ்ரநாமம். அதாவது அம்பிகையினுடைய அந்த கடாட்சத்துக்காக கோடிக்கணக்கான லக்ஷ்மி காத்துன்னு இருக்கா. ஸோ அந்த கடாட்சம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஏன்னா அம்பாள், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இது ஒரு நமக்கு புரியறதுக்காக அந்த அளவுக்கு அந்த கடாட்சத்துல கொஞ்சமாவது, அதுவும் கடாட்சம்னா அந்த கடைக்கண் பார்வைன்னு அர்த்தம். அப்ப முழுக்கண் பார்வைப்பட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம வந்து அதை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். அம்பிகையை நம்ம வந்து சததமா நினைக்கணும் அப்படின்னு. ஸோ இறை தத்துவ விளக்கத்தை அருணகிரிநாதர் பல இடத்துல சொல்லியிருக்கார். அதுல ஓலமறை என தொடங்க ஒரு பாட்டு எப்படி சொல்றாருன்னா, ஓலமறைகள் அறைகின்றது ஒன்றது. ஒன்றதுன்னா ஓம்காரம்னு அர்த்தம். மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர், ஜோதி வடிவமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஓதவர அறிய துரியம் கடந்தது. துரியம்னா நம்முடைய தலை உச்சி. துரியா தீதாயை நமகான்னு நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாமத்திலே நாமம் இருக்கு. போத அருவ ஸ்வரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது. சிவஞானம் சால உடையவதவர் கண்டு கொண்டது. மூல நிறைவு குறைவின்றி நின்றது. மெய்வீடு பரம சுகம். பரமசுகம் எது? அந்த சாயுஜ்ய பதவி மட்டும்தான். நாம சுகமா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டெம்பரரி எல்லாம் வந்து ஒரு காலத்தை நமக்கே இது வந்து வேண்டான்னு தோணும். அதனால மெய்வீடு பரம சுகம். ஞால முதல்வி இமயம் பயந்த மின் நீலி. அதாவது அம்பிகையை சொல்லும் பொழுது ஞால முதல்வி இமயம் பயந்த மின் நீலி அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுறார். அப்படி அந்த இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அனைத்து மார்க்கமுமே நாம வந்து நிறைய சமயங்கள் இருக்கு, இந்த அனைத்து மார்க்கமுமே ஒரே வழியைத்தான் காமிக்கிறது. ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி கேசவம் பிரதிகச்சதி. எங்க மழை பெஞ்சாலும், எங்க தண்ணியா இருந்தாலும், எந்த ஆறுல வந்தாலும் கடைசியில் அது எங்க போய் சேர்றது? ஒரு கடல்ல தான் போய் சங்கமமாறுது. ஸோ நம்முடைய சிவஞான சித்தியார் சூத்திரம் இருக்கு இல்லையா, சைவ சித்தாந்தத்தின் படி அதுல 4 படிகள் சொல்றான் இல்லையா. சரியை சொல்றோம், கிரியை சொல்றோம், யோகம் சொல்றோம், ஞானம் சொல்றோம். இப்போ சரியை அப்படின்னா என்ன? தாத மார்க்கம்னு சொல்லுவோம். சாலோகம் நம்ம சொல்றோம் இல்லையா, சாலோகம், சாயுஜ்யம், சாரூபம்லாம் சொல்றோமே. இப்போ சரியை வந்து சாலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவிலை வந்து சுத்தம் பண்றது, பூமாலை தொடுத்தல், இது போல நம்ம திருநாவுக்கரசர் பண்ணிட்டு இருந்தாரே அது போல. அடுத்தது கிரியை.
கிரியைனா என்ன அர்த்தம்? நித்திய பூஜை. நம்ம ஆத்துல எல்லாரும் நித்திய பூஜை பண்றோம் இல்லையா? இது புத்திர மார்க்கம். புத்திர மார்க்கம்னா தந்தை தனையன் அந்த ஒரு தோழமை வரும். அதுக்கு என்னடா சொல்றா? சாமீபம்னு சொல்றோம். சாமீபம்னா இறைவனுக்கு அருகில். இந்த கிரியை மார்க்கத்துல தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் ஈடுபட்டு இருந்தார். அடுத்ததாக இருக்கக்கூடியது யோகம். யோகம் என்பது சாரூபம். சாரூபம்னா அந்த ரூபத்தையே எடுத்துக்கிறது, இறைவனுடைய ரூபத்தையே எடுத்துக்கிறது. அது ஒரு தோழமை நெறி. தோழமை நெறினா தோழனாக இருக்கக்கூடியது ஒரு யோக வழி. என்ன பண்ணுவோம்? அதுல மூச்சடக்கி பிராணாயாமம் பண்ணுவோம். 6 விதமான படிகள் சொல்றா இல்லையா? அந்த படிகளை நோக்கு செய்வது பிராணாயாமம். மற்றபடி மூச்சடக்கி நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் செய்வது. எல்லாவற்றிற்கும் இறுதியாக ஞானம். ஞானம்ங்கிறத சாயுஜ்ய பதவி. சாயுஜ்ய பதவினா சன்மார்க்கம். அப்படி இதுதான் நம்முடைய தலையாய கடமை. நம்முடைய அல்டிமேட்டமே வாழ்க்கையில என்னது? ஞான மார்க்கத்தை அடையணும். ஏன்னா அம்பாளுக்கு பேர் என்ன? சிவஞான பிரதாயினி அப்படின்னு தான் பேரு. அந்த ஞானத்தை அருளுபவளே அந்த இறைவிதான். அந்த இறைவியை நமக்கு பண்ணணும்னு. ஸோ எந்த மார்க்கமா இருந்தாலும், சைவமா இருந்தாலும், எந்த காணபத்தியமா இருந்தாலும், எதா இருந்தாலும் நாம் அடைய போவது என்னவோ ஒரே ஒரு டார்கெட் தான். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 238வது நாமம் சங்கஹீனாயை நமக. அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்றற்றவள். பற்றற்றவளுக்கு மட்டும் லலிதா சஹஸ்ரநாமத்திலும் திருசதியிலும் நிறைய நாமங்கள் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய இருக்கு. இதற்கு நம்முடைய அர்த்தம் என்ன சொல்றா அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கலாம். பற்றற்றவள் எவ்வாறு எங்கும் நிறைந்த ஆகாயமானது தன்னுடைய சூக்ஷ்ம தன்மையால் களங்கம் அடைவதே இல்லையோ, அதே போல நம்முடைய சைதன்யம் ஆத்மாவானதும் உடலில் எங்கும் நிறைந்திருந்தாலும் களங்கமே அடைவதில்லை. இது கீதையில் இருக்கக்கூடிய 13 அத்தியாயத்துல 32வது ஸ்லோகமாக சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதா இருக்கு. இந்த பற்றற்றவளுக்கு நம்ம பாஷ்யம் பார்க்கலாம். சங்கஹீனாயை நமக. ஒன்றிலுமே பற்றில்லாதவள். ஏன் பற்று இல்ல? பராசக்திக்கு அவயவங்கள் என்று எதுவுமே இல்லை. ஆனா நம்ம வழிபடும் பொழுது உருவ வழிபாடுல அவயவங்களை நம்மளை போலே அவயவங்கள் இருப்பதாக நினைத்து ஒரு பக்தி மார்க்கத்தில் ஆரம்ப காலத்திற்காக நம்ம செய்யணும். வேறொன்றையும் அவள் ஆசிரியிக்க காரணமே இல்லாதவள். குணவேற்றுமைகள் அற்றவள். ஏன்னா அம்பாளுக்கு பேர் என்ன? நிர்குணாயை நமக, நிர்விகாராயை நமக. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. நித்திய சுத்த ஞான ஸ்வரூபி அவள் இத்தன்மைகளோடு இருக்கும் பொழுது அவளுக்கு வேறொன்றில் பற்று எப்படி வர முடியும்? இதுக்குதான் பிருகதாரண்ய உபனிஷத்துல 4.4:22 என்ன சொல்றான்னா, அசங்கோ நகி சஜ்ஜதே. பற்றற்று ஒன்றிலும் ஒட்டாது இருப்பவர் அந்த பரமாத்மா. அசங்கோ நகி சஜ்ஜதே. அதே மாதிரி ந சாஸ்ய கஷ்டித் ஜனிதா ந சாதிபகா. பரமாத்மாவை உண்டு பண்ணினவர் என்று ஒருவரும் இல்லை. ஏன்னா பரமாத்மாவை உண்டு பண்ணினவர் இன்னொருத்தர் இருக்காருன்னா அவரை நம்ம மிக்காராயிடுவார் இல்லையா? அதனாலதான் ந சாஸ்ய கஷ்டித்